Good morning to all. Today, in my previous video session, I already discussed about the many case studies related to the finite element analysis. Like we are solving or analyzing the bearings and symbol beams and different kinds of truss analysis are analyzed by using the FE. FE means finite element analysis. So 3 to 4 case studies I already discussed by using the ANS laboratory also. Today we are going to discuss about the different case studies which is very much interested, like how we are incorporated the AI tool into our mechanical core. Mechanical core means we are having the number of tools like CAD, Solid Edge, SolidWorks and AutoCAD and different kind of fancy software like Nastran, ANSYS. So different types of mechanical tools are there and mechanical core basics also available. So today the case study motto is how we are incorporated the mechanical tools into the AI tool, or how we are incorporated the AI tool into mechanical. Okay, our beloved students, they can explain the case study motto and different key features and add enough of the case studies by our students. மெக்கானிக்கல் எக்ஸப்டேஷன்ஸ் ஆஃப் ChatGPT மாடல் அதான் நாம் பண்ணுற கேஸ் ஸ்டடி வீடியோ. அது வந்து ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தா ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரைனிங். ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரைனிங்னா நம்ம ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மிஷினுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த கம்பெனி மிஷின் எப்படி ரன் ஆகுது அதை வந்து நம்ம ஓனாக கொடுக்குறோம். அதே நம்ம ChatGPT நம்ம பண்ணும்போது அது வந்து மெக்கானிக்கலுக்கு யூஸ் ஆகும். மெக்கானிக்கல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெக்கானிக்கல்லேருந்து ஐடியிலேருந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து என்னென்னா நம்ம எல்லாம் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ, என்ன மிஷின் ஆப்ரேட்டிங்கோ, நம்ம மிஷின் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அது மாதிரி நம்ம டேட்டா பேஸ் செட் பண்ணணும். இந்த மிஷின் இப்படி தான் ரன் ஆகும், இந்த மிஷின் இப்படி ஆப்ரேட் ஆகும், இந்த மிஷின் மூவ்மெண்ட் இப்படி ஆகும்னு நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா பேஸை செட் பண்ணுறோம். அதை செட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த மிஷின் ட்ரைனிங் கொடுக்குறோம். இனி ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி ரன் ஆகுற மாதிரி அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும், மிஷினுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அது மாதிரி மிஷினுக்கு வந்து NLP கேபிட்டலிஸ்ட் ஆஃப் இன்டர்பிரேடிங் காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜி டியூரிங் ஆக்சசரிஸ் அப்படியே ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அந்த லாங்குவேஜ் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதே ரன் ஆகிக்கும். நம்ம இப்போ வந்து ஹியூமன்ஸ் பண்ணும்போது லேட் ஆகும், மிஷின்ஸ் பண்ணும்போது குயிக்காக இருக்கும். நம்ம ஹியூமன்ஸ் கோடிங் போகிறதுக்கு லேட் ஆகும். அதே நம்ம மிஷின்ஸ் கோடிங் கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும் அந்த மினிமம்க்கு. ஜென்ரல் அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னா நம்ம குயிக்காக எந்த ப்ராஜெக்டையும் முடிச்சிடலாம் ஈஸியாக. ரொம்ப டிலே ஆகாது, குயிக்காக இருக்கும். அதுபோக நல்லா காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். எல்லாமே மிஷின்ஸ் வந்து குயிக்காக ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து மெக்கானிக்கல் எக்ஸ்பர்டைஸ் பவர்ட் பை ஜென்ஐஏ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து இப்போ வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து எப்படி வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குன்னு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ குவரிஸ், இப்போ வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் வந்து என்ன ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அதை வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாகவோ ஒரு வேர்டாகவோ டாக்குமெண்ட்டாகவோ உங்களுக்கு வந்து டேட்டா கொடுத்துடும். அதை வந்து நீங்கள் ஈஸியாகவும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷனை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இப்போ சாம்பிளுக்கு வந்து வாட் இஸ் SOM அப்படின்னு கேட்டிருந்தோம்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து டெஃபினிஷனோட சொல்லிவிட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸ், ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஒரே டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்து வந்து யூசர்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேட் ட்ராயிங் வந்து இருக்கா. கேட் ட்ராயிங் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அதோட X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு, அதாவது எந்த ஆக்சிஸில் வந்து நீங்கள் வந்து மிஷினை வந்து எந்த சென்டர் ஆக்சிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அது கொண்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. இதோட கீ ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து AI பவர்டு, அதாவது ChatGPT மூலிமா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் எக்ஸ்பர்டைஸ், அதாவது மெக்கானிக்கல் எக்ஸ்பர்டைஸ் வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாமே இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும்னு இங்கே வந்து அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் வந்து நீங்கள் நார்மலாக டைப் பண்ணாவே போது அதை வந்து லேர்னிங் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு யூசர்ஸ் இருக்குது. அவ்வளோ. அதுக்கப்புறம்
English layer. Nothing said the key features, and also it have one more ability, comprehensive knowledge. It is used for extensive database because of mechanical related various technologies are there. So we can access any technologies like AutoCAD, CATIA, and then strength of materials like that. Okay, incorporated with the ChatGPT, CapGPT into our mechanical base. sir. This is the basic knowledge or case study related to this work. Yes, sir. Okay, thank you.